நீங்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் பாடத்தை ஏத்த போறீங்களா? இல்ல 10, 15 பேரு அவங்க அவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்டுக்குடி தான். கிராம பொருளாதாரத்திலேயே வந்து மேட்டுக்குடி. ஜாதிய பின்னணியிலயும் கொஞ்சம் மேட்டுக்குடி தான். அவங்களுக்காக நீங்க உங்களோட பாடத்திட்டத்த வகுக்க போறீங்களா? திருநெல்வேலிக்காரன் பேச்சு உங்களுக்கு புரிஞ்சிருதாங்க? அப்ப தமிழே அவ்வளவு வேரி ஆகுது. ஏன்னா இப்ப பேச்சு வழக்குங்கிறது வேற தானே. இயல்பா அப்படித்தானே இருக்க முடியும் ஒரு மொழியில. வட்டார வழக்குன்னா அதானே சொல்றோம். அப்ப நீ இந்திய இங்க நம்ம புறமாடன்கள்லாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு, அப்படியே வட இந்தியால போய் ஏதோ ஒரு கடைய வச்சு பொழைக்கலாம் அப்படின்னா, அவன் திருப்பியும் அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்தா தான் கடைய வச்சே பொழைக்க முடியும். இது அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. பெரிய அளவுக்கான மொழி வீச்சும், இலக்கிய திறமையும் கொண்ட பல மொழிகள். இதுபோக நெறைய இருக்குங்க. நமக்கு தெரியாம இருக்கும். மைதிலி, போஜ்புரி இப்படி பல மொழிகள் இருக்கும். அப்ப ஏன் வந்து நீங்க வந்து இந்திய கொண்டு வந்து இதுக்குள்ள பூத்துறீங்க? அப்பனா வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் காரு, அவரு தெலுங்க தாங்க எல்லாரும் கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லலாமா? அவரு தெலுங்கு நாட்ட சேர்ந்தவர் தானே. எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் ஒண்ணாக்கணும்னு சொல்றேன்னே எனக்கு புரியல. கூடவே வந்து இந்த ஏன் கொஞ்சம் நெஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு கூட்டுற மாரி ஒரு பிரமையாச்சும் இருந்துச்சு. அத சுத்தமா கெடுக்குறாங்க. வாழ்க அண்ணாமலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து வலதுசாரி ஓட்டு வங்கி ஆதரிக்கிறவங்க கிடையாது. தர்மேந்திர பிரதான் சொன்னதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, இந்த கல்விக் கொள்கையின் தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதாவது அவர் அறியாம அவரே தேன் கூட்ட கலைக்கிறாரு. இங்க தேன் சேரலைங்க. தேன் சேர்ந்த மாரி ஒரு பிரம இருந்துச்சு. இல்லங்க பிஜேபி வளர்ந்துருச்சுங்க. கொஞ்சம் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கு. எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதாங்க இவ்வளவும். சும்மா கிடந்த பிஜேபிங்க. அண்ணாமலை வந்த உடனே மூல முடுக்கெல்லாம் அவர் பேரு தெரியுது. இப்ப மூல முடுக்கெல்லாம் வெரட்டி வெரட்டி வெளுக்காங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மும்மொழி கொள்கை இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையா பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களையுமே வந்து கொந்தளிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடே ஒரு அணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாஜக அரசுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரலை காட்டியிருக்கு, மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பு குரலை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த கட்சியுமே வந்து வேற்று இது இல்லாமல் பாஜகவை தவிர மற்ற எல்லாரும் ஒரு அணியில் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது. குறிப்பாக திமுகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் கூட வந்து பேர் சொல்லலையே தவிர அவரும் அவருடைய எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது ஏற்கனவே நம்மள்கிட்ட இருந்த பிரச்சனை தான். மீண்டும் மீண்டும் அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் அது இருந்து கொண்டே இருக்குது. இன்னொரு பக்கம் விகடன் இணையதளம் அதுவுமே வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளை எப்படி சார் பார்க்குறீங்க? மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருப்பது எல்லாமே தவறான கருத்து. சர்வ முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அப்ப நான் வந்து மும்மொழி கொள்கையில தான் என்னோட ஆரம்ப பள்ளி. அதாவது 1964 வரைக்கும். ஹிந்தி உண்டு. ஆனா பரீட்சை கம்பல்சரி கிடையாது. அப்படின்னா யார் படிப்பாங்கங்கிறத நான் உங்க யூகத்துக்கே விட்டுறேன். அப்ப எனக்கு ஒரு கிளாஸ்மேட், அவன் பேரு புலமாடன் பேருங்க. சும்மா சின்ன கிராமம். இந்த புலமாடனுக்கு எந்த படமுமே வராது. பேக் பெஞ்சர். எல்லாரும் வேகமா ஓடினாங்கன்னா பின் பெஞ்சுக்கு வேகமா ஓடி போய் உட்காருவான். எந்த படமும் வராது. ஆனா கணக்கை வந்து அவன் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டான். ஹிந்தியை வந்து சுத்தமா விட்டுட்டான். அதுக்கு அவன் சொன்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, அவன் பலசர கடை. எங்க அப்பா கடை நாளைக்கு எனக்கு தான் வரும். கணக்கு வழக்கு தெரியாம கடன் நிர்வாகம் பண்ண முடியாது. ஆனா நான் ஹிந்தி கத்துக்கிட்டு வடநாட்டுக்கு போய் வேலை பார்க்க போறது கிடையாது. எனக்கு அது தேவையில்லை. சிம்பிளா அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கத்துக்குவீங்க. எது தேவையில்லையோ அதை ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவீங்க. இன் அதர் வேர்ட்ஸ் எல்லாமே வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதுதான். அப்போ எங்க விவசாய சங்கம் கைஃபா, உங்களுக்கு தெரியும், அது கைஃபா ரொம்ப பாப்புலர். அங்க வாட்ஸ்அப் குரூப். அதுல ஒரு நண்பர் 12 கேள்வி எழுப்பியிருந்தாரு. கட்டாய ஹிந்தி இந்த தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு 12 கேள்வி. முக்கிய கேள்வி என்னன்னா, நம்ம மாணவர்களோட, அதுவும் கிராமப்புற ஏழை எளிய அரசு பள்ளிகளில் பயில்கிற மாணவர்களோட பாட சுமை, கற்றல் சுமை, இது ரெண்டுமே அதிகமாகுமே. இன்னைக்கே வந்து ஒரு பாடத்துக்கு ஒரு டியூஷன் வைக்க வேண்டிய நிலைமையில சாதாரண பெற்றோர்கள் இருக்காங்க. இப்போ எங்க கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் மாசம் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமையில.
கணக்கு, சயின்ஸுக்கு அது கட்டும்போது, அது ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தைகளுக்கு பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷு. ஆனா ஹிந்திக்கு டியூஷன் வச்சா என்ன ஆகுறது? அதே பக்கத்துல ஒரு சின்ன நகரம் பேராவூரணி. அங்க ஹிந்தி சொல்லிக் குடுக்குறதுக்குலாம் ஆள் இருக்கு. ஹிந்தி சொல்லிக் குடுக்க ஆள் இருக்கு. டைப் ரைட்டிங் சொல்லிக் குடுக்க ஆள் இருக்கு. எத்தன பேர் சுத்து வட்டார கிராமங்கள்ல இருந்து போறாங்க அப்படின்னு பார்த்தா, மிஞ்சி போனா ஒரு 10 பேரு, 15 பேரு. ஒரு 200 கிராமம் இருக்கிற ஒரு பகுதிங்க அது. பேராவூரணி ஒரு டவுன் பஞ்சாயத்து. ஒரு 200 கிராமம் சுத்தி இருக்கும். அதுல வந்து அரசு பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 அரசு பள்ளி இருக்கும். 100 அரசு பள்ளி கண்டிப்பா இருக்குங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 5வது வகுப்பு வரைக்குமாவது. டோட்டலா அதுலேருந்து போற ஹிந்தி டியூஷன் போற ஸ்டூடண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்ங்கிறது 10 ஆர் 15. பல்லாயிரக்கணக்கான மாணவ மணிகள் இருக்காங்க. 5வது வகுப்பு வரைக்கும். அப்புறம் 8லேருந்து 10 வரைக்கும் எல்லாம். இது போக +1, +2 தனி ஸ்கூல். அத நான் கணக்குள்ளேயே கொண்டு வரல. அப்போ நீங்க பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் பாடத்தை ஏத்த போறீங்களா? இந்த 10, 15 பேரு அவங்க அவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட மேட்டுக்குடி தான். கிராம பொருளாதாரத்திலேயே வந்து மேட்டுக்குடி. ஜாதிய பின்னணியிலயும் கொஞ்சம் மேட்டுக்குடி தான். அவங்களுக்காக நீங்க உங்களோட பாடத்திட்டத்த வகுக்க போறீங்களா? இப்படி கூடுதல் சுமை ஏத்துறதுனால என்ன பயன் வந்து விளையும்? இது வந்து ஒரு கிராமப்புறத்து வேளாண் பெருமக்கள் சங்கம். அத ஞாபகம் வச்சுக்கங்க. கைஃபா அவங்க ரொம்ப ஆக்டிவ்ங்க. அது போக ஏரி குளம் தூர்வாரதுலேருந்து பிராம்நாடு வரைக்கும் வந்து குடி தண்ணீர் பிரச்சனையை அவங்க தான் தீர்த்து வச்சாங்க. அவ்வளவு நல்ல சங்கம். அதுக்காக நான் சொல்ல வரேன். இது வந்து வெறுமனே அரசியலா யாருமே பார்க்க வேண்டாம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சங்கம். அப்போ அடிப்படை உணர்வு என்ன அப்படின்னா, ஒரு கொள்கை எல்லாமே பேக் பெஞ்சரை மனசுல வச்சு தாங்க நீங்க வகுக்கணும். ஃப்ரண்ட் பெஞ்சரை மனசுல வச்சு எப்படி வகுக்க முடியும்? எந்த ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் பேக் பெஞ்சர் வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஃப்ரண்ட் பெஞ்சர் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. 50 பேர் இருந்தா ஒரு 5 பேர், 7 பேர் வந்து கற்றல் திறன் இயல்பாவே அவங்களுக்கு இருக்கலாம். இல்ல பெற்றோர்கள் சொல்லிக் குடுத்து வரலாம். இப்ப நான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட செட்டு. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் 1965. அதுக்கு முந்தைய எங்க ஊர்லயும் ஹிந்தி சொல்லிக் குடுத்தாங்க தான். தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா இருந்துச்சு. அதெல்லாம் மகாத்மா காந்தி துவங்கி வச்சதுங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு இப்பதானங்க வருது. அதுக்கு முன்னாடி மதராஸ் மாகாணமா இருந்த போதே தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா இருக்கு. பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிர பாஷா பிரவேஷிகா விஷாரத் பூர்வாரத் விஷாரத் உத்தராரத் பிரவீன். நாங்களாம் 8வது வகுப்புலயே வந்து இதுல 4-5 பரீட்சையை தேறிட்டோம். என்னன்னா ஈவினிங் வந்து ஸ்கூல்ல தான் வந்து படிக்கணும். கரண்ட் கிடையாது. ஊர்ல பெரும்பகுதி கரண்ட் கிடையாது. ஸ்கூல்ல கரண்ட் உண்டு. அங்க போய் படிக்கிறதுக்கு போவோம். பெரிய டார்ச்சரா இருக்கும். என்னன்னா படிக்கிற நேரத்துல சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி டீச்சர்கள் வந்துருவாங்க. நிஜமாவே நான் சொல்றேன். அதெல்லாம் மனசோட சொல்றேன். அப்போ அந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி ஹிந்தி டார்ச்சர்ல போய் மாட்டணும். சரி கொஞ்சம் பேர் கத்துக்கிட்டோம். சரி இது நான் வட இந்தியால வேலை பார்க்கும் போது எனக்கு உதவுச்சா அப்படின்னா சுத்தமா உதவல. என்ன காரணம்னா பேச்சு வேற. நீங்க அடிப்படை இலக்கணம் சுத்தமா இந்திய கத்துக்கிட்டு போய் துமாரா நாம் கியா ஹை அப்படின்னு பேசி யாருக்கும் புரிய போறதே இல்லை. பஞ்சாப்ல வேலை பார்த்தேன். பஞ்சாப், ஹரியானா, பார்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஏன் ஹிந்தி யூஸே ஆகல. ஏன்னா அவங்க எல்லாம் லோக்கல் லாங்குவேஜோட மிக்ஸ் பண்ணி தான் அதை பேசுறாங்க. திருநெல்வேலிக்காரன் பேச்சு உங்களுக்கு புரிஞ்சிருந்தாங்க. இப்ப தமிழே அவ்வளவு வேரி ஆகுது. ஏன்னா இப்ப பேச்சு வழக்குங்கிறது வேற தானே. இயல்பா அப்படித்தானே இருக்க முடியும் ஒரு மொழியில. வட்டார வழக்குன்னா அதானே சொல்றோம். அப்ப நீ இந்தியை இங்க நம்ம புறமாடன்கள்லாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அப்படியே வட இந்தியால போய் ஏதோ ஒரு கடையை வச்சு பிழைக்கலாம் அப்படின்னா அவன் திருப்பியா அந்த லோக்கல் லாங்குவேஜ் கத்தா தான் கடையை வச்சே பிழைக்க முடியும். இது அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. அப்போ வாழ்வாதாரம் தேவைன்னா அவன் கண்டிப்பா கத்துக்குவான். ஆட்டோமேட்டிக்கா கத்துருவான். பாம்பே ரிட்டர்ன் அண்ணாச்சிகள்லாம் ஊர்ல வந்து உனக்கு ஹிந்தி தெரியுமாம்ல அப்படின்னு சொல்லி 4 கேள்வி போடுவாங்க. ஒண்ணுமே புரியாது. என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த லோக்கல் ஹிந்தியை கத்துருப்பாங்க. நம்ம ஊர்ல 3வது வகுப்பு 5வது வகுப்பு தான் படிச்சிருப்போம். அங்க போய் அதை பேசி பேசி பழகிருக்கும். அந்த கேள்வி நமக்கு புரியாது. நம்ம வந்து இலக்கணம் சுத்தமா கத்துக்கிட்டவங்க. சோ மொழி அறிவுங்கிறது வேற, மொழி பிரயோகங்கிறது வேற. அப்போ இங்கிலீஷ் பிரமாதமா பேசுறோம் ஐயா. நீ அமெரிக்காலயோ ஆஸ்திரேலியால போய் உங்க இங்கிலீஷ் அவுத்து விட்டு பாருங்க, புரியவே புரியாது. ஏன்னா அவன் லோக்கலா மூக்கால பேசுவாங்க. குயின்ஸ் இங்கிலீஷ் வேற, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேற. வியட்நாம் போறீங்க, உங்க இங்கிலீஷோ இந்தியோ தமிழோ எதுவுமே செல்லுபடியாகாது. ஹிந்தி எதுவுமே செல்லுபடியாகாது. ஏன்னா அவன் லோக்கல் லாங்குவேஜ். அப்போ வியாபாரமோ வாழ்வோ பொருளாதாரமோ எல்லாமே வந்து தேவை அடிப்படையிலானது.
தேவைன்னா நீங்க எதையும் கத்துக்குவீங்க, தேவையில்லைன்னா எதையும் கத்துக்க மாட்டீங்க. இதுக்கு எல்லா இந்தியால இருக்க அவ்வளோ பேருமே வந்து இந்திய கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில பொருத்தமுடைத்தது? சரி, இந்தி மட்டும் எல்லாருக்கும் தாய்மொழியா? கிடையவே கிடையாது. இந்திங்கிறது மொழியே இல்ல. இந்துஸ்தானி தான் ஒரிஜினல் ஹிந்தி. அது சுத்தபத்தமான மொழி. அதுல பல மிக்ஸ் ஆகி போச்சுங்க. நவீன ஹிந்தி வந்துருச்சு. நீங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே அது இருக்கு. தேவநாகரி லிபி வடிவிலான நவீன ஹிந்தி. இந்த ஹிந்தி இப்ப இருக்கிற ஹிந்தி சான்ஸ்கிரிட்டைஸ்டு பல மொழிகளோட கலப்பு இருக்கு. தமிழ் மொழி கூட, தமிழ் வார்த்தைகள் கூட அதுல இருக்கு. லோக்கல் லாங்குவேஜ் இந்தியால இப்போ வந்து போஜ்புரி, மராத்தி பெரிய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜுங்க மராத்தி. அவ்வளவு இலக்கிய செழுமை வாய்ந்தது. இந்தி திணி ஆதிக்கத்தினால எங்க மராத்தி அழிஞ்சிருச்சுன்னு அங்க சொல்றாங்க மகாராஷ்டிரால. கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான மொழி வீச்சும் இலக்கிய திறமையும் கொண்ட பல மொழிகள். இது போக நிறைய இருக்குங்க, நமக்கு தெரியாம இருக்கும். மைத்திலி, போஜ்புரி இப்படி பல மொழிகள் இருக்கும். அப்ப ஏன் வந்து நீங்க வந்து இந்திய கொண்டு வந்து இதுக்குள்ள பூத்துறீங்க? அப்பனா வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் காரு அவர் தெலுங்கு தாங்க எல்லாரும் கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லலாமா? அவர் தெலுங்கு நாட்டை சேர்ந்தவர் தானே. ரைட்டு. நம்ம பஞ்சாப் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் 10 வருஷம். எல்லாரும் பஞ்சாபி கத்துக்குங்கப்பா, பஞ்சாபி தான் சிறந்த மொழி இருக்கும். ஏன்னா அது பெரிய இலக்கிய செறிவெல்லாம் இருக்கும். எல்லாரும் கத்துக்கிடணும், அடிஷனல் லாங்குவேஜா வச்சுக்க குறைஞ்சபட்சம் பஞ்சாபி அப்படி சொன்னாரா? இல்லை ஒருவேளை காமராஜர் பிரதமராக இருந்தால் தமிழை வந்து எல்லாரும் கற்றுக்கணும். காமராஜர் பிரதமராக இருந்தால் தமிழ்னு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. லாங்குவேஜ் வந்து அவங்க உங்களோட தாய்மொழி. அதாவது அம்மா வந்து நமக்கு முதல்ல என்ன மொழியில பேசுறாளோ அதாங்க நம்ம தாய்மொழி. தந்தையர் நாடுன்னு சொன்ன ஒரே கவிஞன் பாரதி தான். எல்லாமே மதர்லாண்டு தான், தாய்நாடு தான். எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சிலே பாரதி மட்டும்தான் தந்தையர் நாடு வார்த்தை பிரயோகமே பண்ணா. பெரிய ஆச்சரியமான விஷயம். தாய்மொழிங்கிறத அம்மா வந்து முதல்ல குழந்தைக்கு அப்படியே அவ பேச அம்மாவே வந்து மராத்தியிலே பேச ஆரம்பிச்சான்னு வைங்க, தமிழ்நாட்டு அம்மா குழந்தை எதை கத்துக்கிடும்? மராத்தியை தான் கத்துக்கிடும். இதான் தாய்மொழி. இது வந்து தமிழர்களுக்கு தாய்மொழி பெருமை இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இல்ல எல்லா லாங்குவேஜுக்கும் நான் சொல்றாங்க. மராத்தியர்களுக்கு மராத்தி மொழி பெருமை இருக்கக்கூடாதா? இவ்வளவு இவங்க பேசுறாங்க. மராத்திய மாமன்னன் சிவாஜியோட பிறந்த நாள் வருதுங்க, சிவ் ஜெயந்தி. நான் போயிருக்கேன் என்னோட நூலுக்காக. அவரு மராத்தி மொழியை அந்த அளவுக்கு ஆதரிச்சாரு. அவர் இந்தி டாமினேஷனே கூட வெறுத்தாருங்க. இன்னும் சொல்ல போனா முகல் மன்னர்கள் அவங்க உருது பாரசீகம் அதோட டாமினேஷனை சிவாஜி எழுத்தாரு. மராத்தி மொழியில இருக்கிற விற்பனர்களுக்கு இன்னைக்கும் அங்க பகர் பாடல்கள் இருக்கு. மராத்தி மொழியில வீர சிவாஜியோட புகழையும் அவரோட திறமையும் விவரித்து பாடுகிற நாடோடி பாடல்கள் பகர். இதெல்லாம் தான் நம்ம நாட்டோட வரலாறுங்க. கலர்ஃபுல் கண்ட்ரி, இது ரிச் கண்ட்ரி, இவ்வளவு டைவர்சிட்டிஸ் இருக்கு. எதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் ஒன்னாக்கணும்னு சொல்றேனே எனக்கு புரியல. கூடவே வந்து இந்த அண்ணா கொஞ்சம் நஞ்சம் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு கூட்டுற மாதிரி ஒரு பிரமையாச்சும் இருந்துச்சு. அதை சுத்தமா கெடுக்கிறாங்க. வாழ்க அண்ணாமலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து வலதுசாரி ஓட்டு வங்கி ஆதரிக்கிறவங்க கிடையாது. என்னடா இவங்க வளர்ந்துருவாங்க போல இருக்கேன்னு நினைச்சு கொஞ்சம் விசனமா இருந்துச்சு. இப்ப அந்த கவலை இல்லை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடே வந்து ஒரு அணியில இருக்கு, பிஜேபி மட்டும் தனி அணியில இருக்கு. அப்ப என்ன பண்ண, இப்படியே போங்கடா, இந்த முட்டு சந்துக்கே போங்க, போய் முட்டிட்டு நில்லுங்க, சாவுங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? சரி, முட்டுச்சந்துன்னு தெரிஞ்சும் முட்டாள்தனமா போற, ரைட்டு போ, நல்லதுதான், உன் தலையெழுத்து இவ்வளவுதான், இப்படிதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்ப அண்ணாமலை வந்து எல்லாம் திமுக அமைச்சர்கள், அவங்க முதலமைச்சர் பையன் பேரன் வந்து ஹிந்தி படிச்சுட்டு போறான். நான் சொல்லவே இல்லையே, நான் கிராமத்துல இருந்து நான் ஹிந்தி படிச்சிருக்கேன்ல 60ல. எப்படி ஒருத்தர் வந்தாருங்க, அவரு பாவம் ஈஸ்வரன் சார்னு ஒருத்தர் கேரளால இருந்து வந்தாரு. அவருக்கு வேற வாழ்வாதாரம் இல்லை. ஸ்கூலு ஒரு சாதாரண ஒரு இஸ்லாமிய தனவந்தரோட ஸ்கூலு. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, நீங்க சாயந்தரம் பிள்ளைகளுக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்க, உனக்கு 10 ரூபா சம்பளம் 15 ரூபா சம்பளம்னு சொல்லி, இவ்வளவுதாங்க. இப்படிதான் எங்க ஹிந்தி வந்துச்சு. ஈஸ்வரன் சார் எனக்கு இன்னமும் ஒரு முகம் ஞாபகம் இருக்கு. நல்லா உயிரை விட்டு சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த கிராமத்துல ஹிந்தி படிச்சு என்ன லாபம் அப்படின்னா, எனக்கு நைட் ஸ்டடியில இருந்து தப்பிக்கிறதா என் லாபமா தெரிஞ்சது. அப்போ நைட் ஸ்டடின்னு வச்சு கொள்றானுங்களடா சாமி, இதுக்கு போலாம், ஈஸ்வரன் சார் கிளாஸுக்கு போனா நைட் ஸ்டடி கிடையாது இல்ல, ரைட்டு. இப்படி பல பேர் பல நோக்கத்தோட வந்திருப்பாங்க.
அவ்வளவு பேருக்கும் அது வந்து வாழ்க்கையில பின்னாடி உதவியா இருந்துச்சான்னா, நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நிச்சயமா உதவி கிடையாது. அண்ணாமலையே ஹிந்தியில 6 பாடம் படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும், அவர் வந்து மத்திய பிரதேசத்துல ஐபிஎஸ் ஆஃபீஸரா போஸ்ட் ஆயிருந்தாருன்னா, அங்க லோக்கலா லாங்குவேஜ் தெரியாம சமாளிக்கவே முடியாது. வெறும் ஹிந்தி மட்டும் ஒப்பேறாது. சும்மா சில கம்யூனிகேஷனுக்கு தேருங்க. ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன்ல யாராவது பெரியவங்க வந்தா பேச தேரும். பட் கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, நான் பஞ்சாப்ல அக்ரானமிஸ்ட்டுங்க, விவசாய அலுவலர். கிராமத்துக்கு போவேன். டரன் ஒரு கிராமம். பாகிஸ்தான் பார்டர். உரம் எக்கச்சக்கமா வித்துது அங்க. எப்படிடா இந்த ஊர்ல நிலமே இல்லையே எப்படி உரம் வித்துது அப்படின்னு போய் கேட்டா, பாகிஸ்தான்ல இருந்து கிராஸ் பண்ணி வந்து தலைச்சுமையா வாங்கிட்டு அங்க போயிருவாங்க. அங்க உரம் கிடையாதுங்கன்னாங்க. உரம் இல்லைன்னா டரன் கிராமத்துல பாகிஸ்தானுக்குள்ள இருந்து வந்து உரம் வாங்கிட்டு போறான். இங்கேயும் அந்த நிலைமை தானே. பீகார்காரனும் பஞ்சாப்காரனும் பீகார்காரனும் இவனும் நார்த் இந்தியன்ஸும் இங்க எப்படி பிழைப்பு தேடி வராங்க? அங்க வாழ வழி இல்லை. அப்ப இந்தி பாடத்துல எவ்வளவு பேர் பீகார்ல வந்து ஆரம்ப பள்ளியில ஃபெயிலியர் ஆறாங்கன்னு யோசிச்சு பார்த்தாரா நம்மள? பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசத்துல இந்தி பாடமா இருந்து இந்தி பாடத்துல தேர்ச்சி பெறாதவங்களோட எண்ணிக்கை என்னங்க? லோக்கல் லாங்குவேஜ் மாதிரி தானே அது. அப்ப ஏன் வந்து பிள்ளைகள் ஃபெயில் ஆகுது அங்க? அப்ப இங்க வரான், இங்க வந்து தமிழ் கத்துக்கிறான். எங்க வடநாட்டு சேட்டு இங்க அடகு கடை வச்சிருக்காங்க. அவன் பக்காவா தமிழ் பேசுவான். ஏன் பக்காவா தமிழ் பேசலைன்னா நம்ம ஆளு வந்து அடகு கடை வச்சுட்டு அடகு திருப்பாவும் போயிடுவான், இல்ல வேற தங்கத்தை வச்சிருவான். இப்படிங்கிறதான வாழ்வாதாரம் தானே அல்டிமேட்லி. பக்காவா தமிழ் பேசுறான். ஒரு சிங்கு ஒருத்தருங்க தமிழ்ல வந்து பிரமாதமா இலக்கியத்தோட அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க, ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன். ஏன் தேவைன்னா மக்கள் வந்து எதனாலும் கத்துக்குவாங்க. ஜெர்மனிக்கு போறீங்க, அட்வான்ஸ்டு ஜெர்மனி கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு. என்ன ரீசன்னா அங்க ஜெர்மன்காரனுக்கு ஆங்கிலமும் தெரியாது. எவ்வளவு பெரிய நாடுங்க, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி ஒன்னா சேர்ந்துருச்சு. நான் வெஸ்ட் ஜெர்மனி மட்டும் போயிருக்கேன், ஈஸ்ட் போனதில்லை. நான் போறப்ப ஈஸ்ட் வந்து தனி நாடா, அது தனி நாடா சோவியத் ரஷ்யா கண்ட்ரோல்ல இருந்துச்சு. வெஸ்ட் ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட்ல போய் இறங்கின உடனே நம்ம இங்கிலீஷே வந்து எங்கேயோ போயிருச்சுங்க. ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஒரு 10-15 வாக்கியங்கள், தேவையான வாக்கியங்களை ஜெர்மன் லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கிட்டேன். வி கேட் பான் சுன் பான் ஹோஃப். இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எப்படியா வழி, இவ்வளவுதான். இதை வச்சுதான் நான் பொருளையே ஓட்டினேன். என்னன்னா ஆங்கிலமும் கை கொடுக்கல. ஆங்கிலமோ இந்தியோ எந்த லாங்குவேஜுமே வந்து எல்லா நாடுகள்லயும் எப்படி கை கொடுக்கும்? அப்போ யாரு வந்து அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைப்பா? வாய்ப்புள்ளவங்க கத்துக்கிட்டோம்னு நினைப்பான். பிரெஞ்சு படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் பிரான்ஸ் போறானா? ஸ்பானிஷ் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் ஸ்பெயின் போறானா? வாய்ப்பும் வசதியும் உள்ளவன், பெற்றோர்களின் கற்றல் திறன் கூடுதலா இருக்கிறவங்க, மேட்டுக்குடி மனோபாவம் கொண்டவர்கள், இவங்க எல்லாமே செய்வாங்க. வீணா கத்துக்குவாங்க, பிடில் கத்துக்குவாங்க, ஹிந்தி கத்துக்குவாங்க, ஃபுட்பால் கத்துக்குவாங்க, எல்லாம் கத்துக்குவாங்க. துட்டு இருக்குங்க, வீட்டுல எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கு, செலவழிக்க முடியுது. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா செலவழிக்கிறதுக்கே நேற்று ஊர்ல பேசிட்டு இருந்தாங்க. சாரணர் இயக்கம் அந்த ஸ்குவாடு 6வது போன வருஷம் 9வது வகுப்பு 10வது வகுப்பு பிள்ளைகளோட ஹேண்ட்பேக்கை செக் பண்ணி, எப்போ February 14th காதலர் தினத்துக்கு ஹேண்ட்பேக்கை செக் பண்ணிடுவாங்களாம். ஸ்கூல்ல சாக்லேட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்களாம். இந்த வருஷம் 6வது வகுப்புல இருந்து, ஏன்னா பாலியல் புகார்கள் அதுன்னு வந்தால் நிஜமாங்க எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அது கேட்ட உடனே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து செக் பண்ணிட்டாங்க, சாக்லேட் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுல ஒருத்தனுக்கு பர்த்டே, யாரோ ஒரு பையனுக்கு, அவனுக்கு கொடுக்க வாங்கி வச்சிருந்த சாக்லேட் எடுத்துட்டாங்க. அதோட அநியாயம், ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு சைக்கிள்ல வருது, பக்கத்து கிராமத்துல இருந்து சைக்கிள்ல வருது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுவேன்னா, அவங்க அப்பா 10 ரூபா கொடுத்து டெய்லி 10 ரூபா கொடுத்து விட்டுருவாரு. பஞ்சர் ஒட்டி சைக்கிள் காத்தடிக்கணும்ல, அது இருக்கு. ஒரு 7-8 கிலோமீட்டர் நீங்க சைக்கிள் மிச்சிட்டு அந்த பிள்ளை போகணும். 7th 8th படிக்குது. அந்த பணத்தையும் காணாம போயிருச்சுங்கன்னு ரொம்ப கம்ப்ளைண்டா நேற்று என்கிட்ட சொன்னாங்க. அப்போ சாரணர் படையில நீ ஏன் சேரலைன்னு கேட்டேன். இல்லை அதுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், அதுக்கு 1000 ரூபா செலவாகும், எங்க அப்பா வேணான்ட்டாங்க. 1000 rupees பெர் இயர் செலவு பண்றது, இத்தனைக்கும் சின்ன ஒரு ஏழ்மையான குடும்பம்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கவங்க தான். அவங்களே வந்து அந்த 1000 rupees வேணான்னு நினைக்கிறாங்க. சாரணர் இயக்கம் நல்ல இயக்கம் தானே, யூனிஃபார்முக்கு நம்ம காசு கொடுக்கணுங்க, வேண்டாம். ஆனா அந்த பிள்ளைக்கே வந்து 2 பாடத்துல டியூஷன் வச்சிருக்கு.
இப்ப நீங்க 3வது படத்துல டியூஷன் வைக்கணும்னு சொன்னா அது வேணாம் தான் முடிவு எடுப்பாங்க. மத்திய மந்திரியோட அந்த குரல் அப்படின்றது எப்படிப்பட்ட குரல் சார்? ஏன்னா நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நாங்க வந்து அந்த நிதியே உங்களுக்கு வந்து தருவோம் அப்படின்ற ஒரு குரல் அப்படி. விரட்டி 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 வெளுக்க வேண்டிய குரல். உண்மையிலேயே எதுக்காக நான் சொல்றேன்னா, அப்படியான நிபந்தனை எல்லாம் நீங்க விதிக்கவே முடியாது. இந்திய சட்டத்துல எங்க இருக்கு அப்படி நிபந்தனை விதிக்கிறது? புதிய கல்விக் கொள்கை இது என்ன நீ புதுசா கொண்டு வந்தியா? முதல்ல கொண்டு வந்தது அபுல் கலாம் ஆசாத் சுதந்திர இந்தியால இதே தான் சொன்னாரு. இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் இருக்கணும். ஒரே பாடத்திட்டம் இருந்தா நீ பீகார் பிள்ளையும் நம்ம பிள்ளையும் ஒன்னா படிச்சிருமாங்க. அது இல்லாம தானே பிரச்சனை. அப்ப ஒரே பாடத்திட்டம்னா ஒரே கற்றல் திறனை நீ முதல்ல கொடு. அது கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு சமுதாய அமைப்புகள் இருக்கு, எவ்வளவு இனக்குழுக்கள், எவ்வளவு ஜாதி, எவ்வளவு வகையான வாழ்விடங்கள். இந்தியா முழுவதும் வந்து ஒரே மாதிரியான வாழ்விடத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சுதா? செல்போன் வந்து கனெக்டிவிட்டி பெருகின பிறகு இப்பதாங்க ஒவ்வொரு கிராமமும் கனெக்ட் ஆகுதுனால யோசிச்சு பாருங்க. நீங்களே இருக்கீங்க, நானே இருக்கேன். என் கருத்து கிராமத்துக்கு போய் சேருதுன்னா என்ன ரீசன்? செல்போன் தானே, கனெக்டிவிட்டி தானே. அதை நம்ம கொண்டு வரும்போது எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அப்ப தொழில்நுட்பம் வளர வளர தானே செஞ்சுக்குவாங்க. சரி, இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது எளிதா இல்ல கஷ்டமா? ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸிங்க. அப்போ எங்கேயோ போக வேண்டியது இருக்குங்க. மணிப்பூர்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கலவரத்தை எல்லாம் மோடி அடக்கி ஒடுக்கிட்டாரியா மணிப்பூர்ல. பிரசிடென்ட் ஆட்சி வந்துருச்சு, மணிப்பூரே அமைதியாயிருச்சு. அங்க வேலை வாய்ப்பு குமிஞ்சு கிடக்கு, மணிப்பூர் போலாம் வாங்க அப்படின்னு இங்க இருந்து வந்து மணிப்பூர் கிளையும் போறான்னு வைங்க. மணிப்பூரி தான் கத்துக்கிடணும்னா யூடியூப்ல கத்துக்குவானா கத்துக்க மாட்டானா? வேற வழி இல்லாம கத்துக்கிட்டு தான். வேற வழி கிடையாதுங்க. ₹1,00,000 சம்பளங்க மணிப்பூர்ல அப்படின்னா நம்ம ஊர்காரன் பூரா கத்துட்டு போறான். எங்க புதுக்கோட்டை உள் கிராமத்துல இருந்தே கத்துக்கிட்டு போயிடுவான். ஏன்னா செல்போனும் கனெக்டிவிட்டி. ஆக வசதியை பெருக்கி வாய்ப்புகளை பெருக்கிறது தான் எந்த கல்விக் கொள்கைக்கும் அடிப்படை ஆதாரமா இருக்கணும். ராஜீவ்காந்தி கொண்டு வந்து 2வது கல்விக் கொள்கைங்க, இது 3வது. 3வது கல்விக் கொள்கையில ஆபத்தான பல விஷயங்கள் இருக்கு. தர்மேந்திர பிரதான் சொன்னதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, இந்த கல்விக் கொள்கையின் தீமைகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதாவது அவர் அறியாம அவரே தேன் கூட்ட கலைக்கிறாரு. இங்க தேன் சேரலைங்க. தேன் சேர்ந்த மாதிரி ஒரு பிரம இருந்துச்சு. இல்லைங்க, பிஜேபி வளர்ந்துருச்சுங்க, கொஞ்சம் ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கு, எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகுதாங்க எவ்வளவு. சும்மா கிடந்த பிஜேபிங்க அண்ணாமலை வந்து ஒன்றும் மூல முழுக்கெல்லாம் ஒரு பேர் தெரியுது. இப்போ மூல முழுக்கெல்லாம் விரட்டி விரட்டி வெளுக்காங்க. தமிழ்நாடு பூரா அண்ணாமலை போய் சேர்ந்தாரா இல்லையா? இப்ப தமிழ்நாடு பூரா அவர் வில்லனா மாறிடுறாரு. சோ லாபம் தானோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் விகடன் இணையதளம் முடக்கம் அப்படின்றது, அது அந்த அவங்க போட்டிருந்த அந்த கார்ட்டூன் வந்து பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. இன்னொரு பிரச்சனை, அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது முடக்கினதுக்கு அப்புறம் தான் அதுவுமே பெரிய அளவில் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது அந்த கார்ட்டூனும். இதை எப்படி பார்க்கலாம்? அது அந்த கார்ட்டூன் சரியானதா? அப்படி சரியில்லை அப்படின்னா அது முடக்கிறதும் சரியான செயலான்னு பார்க்குறீங்களா? எங்க கார்ட்டூன்னா கேலி சித்திரம், அரசியல் பகடி, அதை கூட பொறுத்துக்க முடியல அப்படின்னா நீங்க அரசியல்வாதியா இருக்கவே லாயக்கில்லைன்னு அர்த்தம். 86, 87ல இதே விகடனுங்க ஒரு வாசகர் கார்ட்டூனை ஷேர் பண்ணாங்க. அதாவது சட்டமன்றத்துல வந்து நிறைய அயோக்கியர்களும் திருடர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேலி சித்திரம். அதுக்கு சட்டமன்றத்துல பிஎச் பாண்டியன் தான் சபாநாயகர், எம்ஜிஆர் ஆட்சி. சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானமோ இல்ல உரிமை மீறலோ கொண்டு வந்து அவருக்கு ஜெயில் 3 நாளோ 5 நாளோ 1 வாரமோ ஜெயில அடைச்சாச்சு. சென்ட்ரல் ஜெயில இன்னைக்கு புழல்ல இருக்குல்ல, அப்ப சென்ட்ரல் ஜெயில் உள்ளதான் இருந்துச்சு டவுனுக்குள்ள. ஜெயில அடைச்சாச்சு. எல்லாரும் இந்தியா பூரா கண்டனம். அப்புறம் கோர்ட் வந்து தலையிட்டு விடுதலை பண்ணிருச்சு. அவரு வந்து கேஸ் நடத்தினாரு. கேஸ் நடத்தி கடைசியில சட்டவிரோத கைதுன்னு அது புருவாகி அவருக்கு ₹1 ₹100 ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த செக்கை அவரு வந்து பிரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்காரு. இதான் வீடனோட பழைய வரலாறு. அதுக்கு பிறகு வீடன் பாப்புலாரிட்டி எங்கேயோ போயிருச்சு, கூடிருச்சு. பாண்டியன் அண்ணாச்சிட்டு நான் பின்னாடி சொல்லுவேன், அண்ணாச்சி நாங்களும் அப்போ வந்து ஏத்து எழுதிட்டு இருந்தோம். நாங்க பாண்டியன் முரசு அப்படின்னு ஒரு கற்பனை பேப்பர் ஒன்று போட்டு இதை போட்டு தாக்குன்னு தாக்குவோம். அப்போ எங்களையும் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களும் எங்கேயோ போயிருப்போமே உயரத்துக்கு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க அப்படிப்பாரு. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா, நக்கல் பண்றீங்களா? அவரு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட, ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏதோ அரசியல்காரனா அவர் முடிவு எடுத்தாரு, தவறான முடிவு. அப்ப கேலி சித்திரத்தினால ஒரு முடக்கம் அப்படின்னா லாபம் அடைய போறது யாரு? பிரபலம் அடைய போறது யாரு? லாபம்னு கூட விட்டுருங்க, பிரபலம் அடைய போறது யாரு? கேலி சித்திரத்தை கண்டம் பண்ணி பெரிய தப்பு, பிரதமருக்கு ஏற்பட்ட அவமானம், அது எப்படி ட்ரம்ப் முன்னாடி
விலங்கு போட்டதாக வந்து நீங்க சித்தரிக்கலாம் அப்படின்னு குரல் கொடுத்தது அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை அடைய போறது என்ன? நஷ்டம். ஏன்னா காமன்வெல்த்ல இந்தியா இருக்கும்போது பசுமன் தேவர் வந்து பத்திரிகை வச்சிருந்தாருங்க, நேதாஜி. அந்த காப்பியெல்லாம் என்கிட்ட இருக்கு. அவரோட வரலாறு அந்த சுபாஷ் சந்திர போஸ் பசுமன் தேவர் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்றதுக்காக பழைய மேட்டரை கலெக்ட் பண்ணேன். அதுல ஒரு கேலி சித்திரம், அதாவது காமன்வெல்த்ங்கிறது அப்போ ஒரு பிரிட்டனை தலைமையாக கொண்ட ஒரு கூட்டமைப்பு. நம்ம சுதந்திரம் ஆன பிறகும் அதில் நீடிச்சோம், பாகிஸ்தானும் நம்மளும். ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அங்க முதல் பிரதமர் வந்து தியாகத்திலேக்கான சரியா டக்குனு ஞாபகம் இல்லை, ஜின்னாவோட தலைமையில நடக்குது. காமன்வெல்த் டின்னர் நடக்கு. மற்றவங்க எல்லாம் கடிச்சு போடுற எலும்பு துண்டை இவங்க 2 பேரும் படிக்கட்டில் உட்காந்து அந்த எச்சி சோத்தையும் எலும்பு துண்டையும் சாப்பிட்றதாக சங்கர்ஸ் வீக்லியில காட்டும். நேரு வந்து அதை வந்து ரசிச்சார். அந்த இதை எடுத்து நேதாஜியில பிரசுரம் பண்ணியிருந்தாங்க பசுமன் தேவரோட பத்திரிகையில். அவர் கௌரவாசிரியர். கேலி சித்திரங்களால் நேருவின் மனம் புண்பட்டதா? அதெல்லாம் கிடையாது. அவர் கேலி சித்திரத்தை கேலி சித்திரமா தான் எடுத்துக்கிட்டாரு. கேலி சித்திரத்தை கேலி சித்திரமா எடுக்க தெரியலன்னா நீங்க யாருன்னு அர்த்தம்? அப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் பகடியை கூட ரசிக்கக்கூடிய தன்மையில நீங்க இல்லைன்னு நீங்க ஆட்டோகிராட், சர்வாதிகாரி. சர்வாதிகார நாட்டில தான் கேலிகள் வந்து பொறுத்து கொள்ளப்படாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். நீங்க சர்வாதிகாரம் நிலவர நாடா இதை மாத்தணும்னு அண்ணாமலை நினைக்காரா? இது போக அதுல இருக்கிற சட்ட மீறல், அதாவது தண்டனையை மூலையே கொடுத்தாச்சு, இப்பதான் விளக்கம் கட்டுட்டு இருக்காங்க, தீர்ப்பை இப்பதான் எழுதிட்டு இருக்காங்க. சரி, ஆனந்தவுடனுக்கு இது புதுசா? அது கிடையாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த காலத்திலே அதெல்லாம் வந்துருச்சு. அப்ப நான் பத்திரிக்கை, சொந்த பத்திரிகைக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. பத்திரிகையாளனா வந்து ஒரு 6-7 வருஷம் நான் சொல்றேன் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது. அப்போ ஆனந்தவுடன் எந்த வகையில நஷ்டப்பட போகுது? ஒரு வகையில் நஷ்டப்படாது. பிரபலம் அடையுமா? கண்டிப்பா பிரபலம் அடையும். இப்ப நம்ம பேசுறோம்ல, ஆனந்தவனை பத்தி பேசி, வீடன் குரூப்பை பத்தி பேசி எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம்னு வரும்போது பேசுறோம். எல்லா தலைவர்களும் அது கண்டன அறிக்கை விடுறாங்க. அப்ப யாரு ஐசோலேட் ஆகிறா? பிஜேபி, அண்ணாமலை, இவங்க தான் ஐசோலேட் ஆகிறாங்க. இன்னைக்கு இவரு கல்யாணராமனை யாரோ போட்டிருந்தாங்க, இந்த கார்ட்டூனை உருவாக்கியது ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு. என்னங்க ஆராய்ச்சி இது? இஸ்லாமியர் உருவாக்கினா அது வேற கார்ட்டூன். இப்ப இதே கார்ட்டூனை நான் உருவாக்கினா என்ன பண்ணுவீங்க? இதுல ஏது மதம்? போட்டிருக்காருங்க. போட்டு அவர் படத்தை எல்லாம் ஷேர் பண்ணி இதெல்லாம் வந்து நக்சலிசம். அட பாவிகளா, அப்போ நீங்க வந்து உருப்படவே கூடாதுன்னு நீங்களே முடிவு பண்ணி செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் பாதையில போறீங்க. சுய அழிவு பாதை. முட்டு சிந்து கூட இல்லை, முட்டு சிந்து முனையில வந்து உங்களுக்கு அழிவு இருக்கு. அப்போ சரி, ஒரு கார்ட்டூனை உருவாக்கியவர் இஸ்லாமியர்னு சொல்றதுல என்னங்க லாபம் இருக்கு? விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொன்ன மாதிரி தான். அதுல விஜய்க்கு என்ன நஷ்டம் இருக்கு? அவர் பிறப்பால் ஏதோ ஒரு மதத்துல இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் ஏத்துக்கிட்டா அவருக்கு ஓட்டு போட போறாங்க, இல்லைன்னா இல்ல. இவ்வளவுதானே, சிம்பிள் தானே. நீங்க எதுக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு அதை எதுக்கு சொல்லணும்? அப்படின்னா நீங்க வந்து கல்யாணராமன் ஐயங்கார், கல்யாணராமன் ஐயர் அப்படி சொன்னா ஒத்துக்குவீங்களா? அப்படி சொல்லும்போது இந்துக்கள் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்துக்கள் ஒற்றுமை எப்படி ஏற்படும்? இந்த நாட்டுல வந்து 10% தவிர மத்த எல்லாரும் இந்துக்கள் தான். நீங்க வேற சாமியை கும்பிடுவீங்க, நாங்க வேற சாமியை கும்பிடுவோம். நாங்க எங்க சாமிக்கு வந்து சாராயம் சுருட்டு வைப்போம். நீங்க வைப்பீங்களா உங்க சாமிக்கு? நாங்க வைப்போங்க. கறி படைப்போம். ஊருக்கு வாங்கங்க, சாராயம் சுருட்டு வைக்காத சாமி எதுன்னு சொல்லுங்க. தனியா அதுக்குன்னு சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சாராயம் எல்லாம் யாருங்க குடிக்கிறது? அப்படி சாமியா குடிக்குது, மனுஷன் தான் குடிக்கிறான். அப்படி கொஞ்சம் ஒரு கௌரவம் பார்த்தாங்க அப்படின்னா டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. நம்ம ஊருக்காரன் ரொம்ப சீப்பா இருக்கணும்னு காரைக்கால்ல இருந்து பாட்டில் கொண்டு வந்து வச்சிருவான். அது 100 கிலோமீட்டர் தான். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, வழிபாட்டு முறை வேற, வணங்குதல் வேறு. இதெல்லாம் இனக்குழுவுக்கு இனக்குழு மாறுபடும். இங்க என்ன, விஷ்ணுவை கும்பிடுறோமா, ராமரை கும்பிடுறோமா, யாரை கும்பிடுறோம்? ஐயனாரு, தலைவெட்டி சாமி, வாங்க எத்தனை விதமான தொட்டி அம்மன். நான் கோயம்புத்தூர் போயிருந்தாங்க, கோணியம்மன் அப்படின்னு ஒரு சாமி. என்னன்னு கேட்டேன். இல்லைங்க, இது கோயம்புத்தூரோட பழைய காவல் தெய்வம்னாங்க. எனக்கு அந்த வரலாறு தெரியாது, உண்மையிலே தெரியாது. அப்போ ஆனா நானும் இந்து தானே. சரி, இங்க என்னன்னா திருப்பதிக்கும் போவாங்க, அப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க. வீட்டு சாமின்னு எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா, வீட்டு சாமின்னு வீட்டிலே இறந்து போயிருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் மூத்தவங்க, அவங்க எல்லாம் தனி சாமி. வீட்டு சாமி கேட்டா வீட்டு சாமி குலதெய்வம் மாதிரி தான். வீட்டுக்கே ஒரு தெய்வம் வச்சிருக்கோம். அது ஏதாவது இப்போ திருமணம் இதெல்லாம் போனதுன்னா முதல் வழிபாடு வீட்டு சாமிக்கு தான்.
அப்ப நீங்க எதை கொண்டு வர முயற்சி பண்றீங்க தமிழ்நாட்டுல? இல்ல தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுவதும். சமீப காலமா இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ இந்த மும்மொழி கொள்கை இஷ்யூவா இருக்கட்டும், இப்போ நீங்க சொன்ன இந்த கார்ட்டூனை சித்தரிச்சதே ஒரு முஸ்லீம் தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னதா இருக்கட்டும். இதெல்லாமே இப்போ மீண்டும் இந்த 2026க்கான தேர்தலுக்கான இதுவா இதெல்லாம் பார்க்கலாமா? அதாங்க உண்மையிலே 2026க்கான தேர்தல் முன்னேற்பாடு தான். என்ன சிக்கல்னா, இப்ப பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கு எவனுமே தயாரா இருக்க மாட்டான். பல இதுல வந்து தனித்தனியா ஆயிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடே ஒரு கண்டிப்பா இப்ப அதிமுக விடுங்க. பாமக என்ன முடிவு எடுக்க போகுது? இல்ல நேத்து இபிஎஸ் சொன்னதனால சொல்றேன். இல்ல இபிஎஸ் ஓகேங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம வந்து அவர் 5 விஷயத்துல திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு எம்ஜிஆர். என்ன சொன்னாரு அப்படின்னா, மொழி நலன், இது தமிழ்நாட்டு நலன்கள், இப்படி ஒரு 5 விஷயத்த சொல்லி, இந்த 5 விஷயத்துல எங்களுக்குள்ள கருத்து வேற்றுமையே கிடையாது. நாங்க 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு 1977 சொல்லியாச்சு. சோ அதிமுகவும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். திமுகவும் இந்த நிலைப்பாடு தான் எடுக்க முடியும். ஆனா திமுகவுக்கு இதுல அரசியல் லாபம் கூட கிடைக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி. அப்ப யாருக்கு நஷ்டம் அப்படின்னா பிஜேபிக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு அந்நியப்பட்டு அரசியல் பண்றாங்க. தர்மேந்திர பிரதான் அரசியல எதுக்குங்க அண்ணாமலை இங்க எக்கோ பண்ணணும்? அதே எனக்கு புரியல. நீ தர்மேந்திர பிரதான் அவர் ஊருக்கு அரசியல் பண்றாருங்க. ஹிந்திக்காரன் ஓட்டு போடுவான். அவருக்கு அதெல்லாம் லாபம் இருக்கும். அரசியல் லாபம். அரசியல்வாதி தான் தொகுதியில தான் ஜெயிக்கணும்னு நினைப்பானா, இல்ல இந்தியா முழுவதும் ஜெயிக்கணும்னு நினைப்பானா? தான் தொகுதியில தனக்கு என்ன வெற்றி வாய்ப்பு? இதான கேள்வி. அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஒரு அரசியல் பண்றாரு, பண்ணிட்டு போட்டோம். நீங்க எதுக்கு அதை இங்க எக்கோ பண்றீங்க? இங்க ஏன் எதிரொலிக்கிறீங்க? அப்படின்னா அடிப்படையான அரசியல் இன்னும் உங்களுக்கு வசப்படல. ஏன்னா நீங்க வந்து இதை மாற்ற முடியாது. இது 60 வருஷம் 70 வருஷம், இன்னும் சொல்லப்போனா இந்திய எதிர்ப்பெல்லாம் வந்து ரொம்ப பழசுங்க. அதெல்லாம் 1930ல இருந்து இருக்கு, அதுக்கு முன்னாடி கூட இருக்கு. ரொம்ப பழசு. எனக்கே நானே 65 இன்னைக்கு 60 வருஷம் ஆகி போச்சு. நான் சொல்ற இந்த கதைகளே அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல் டேஸ். ஆக ஒரு 70 வருஷம் நீங்க எடுத்துக்கிடலாம் நான் சொல்ற கதையை. இன்னும் 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்க பல விஷயம் இருக்கு. அண்ணாமலை வந்து இதெல்லாம் மாத்திடுவாரா? உங்களுக்கே தெரியுமே, நீங்களே ஊர்ல இருந்து வர்றவங்க தானே. உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல வந்து எத்தனை குழந்தைகளுக்கு என்ன கற்றல் திறன் இருந்துச்சு, எத்தனை பேக் பெஞ்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு வட இந்தியால யாரோ சொல்றதுக்கு நீங்க ஏன் அரசியல் பண்றீங்கன்னா, அப்பனா உங்களுக்கு டென்யூர் முடிஞ்சு போச்சு, அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க கவன ஈர்ப்பு பண்றீங்க. உங்க அரசியலை நீங்க யாருக்காக பண்றீங்கன்னா, தர்மேந்திர பிரதானுக்காகவும் மோடிக்காகவும் பண்றீங்க, இல்ல அமித்ஷாவும் பண்றீங்க. தமிழ்நாட்டுக்காக பண்ணல. அது வெட்ட வெளிச்சமாகதா இல்லையா? அப்ப இது ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 பேருக்கும் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நீடிக்கிறாங்க. எப்படியாவது பதவியை வந்து இன்னொரு டென்யூர் வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க. இவ்வளவுதான். ஆக நீங்க சொல்ற எல்லாமே உங்களை சுற்றிய அரசியல் தான், எங்களை சுற்றிய அரசியல் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலூப்பின் சார்பாக மிக்க நன்றி.